மயிலாட வந்தாரா அப்பாடா கோயிலா வந்தாத்தான் நமக்கு நல்லா கிளம்புது. இது என்னடா கோயிலா கோயிலா குடும்ப கட்டுவாடா. டே இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற யாரு குடும்ப கட்டுவாருன்னு சும்மா இல்ல சும்மா இல்ல இன்னைக்கு பாப்பா ஒண்ணு கோயிலாவா நம்மளா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்ல. அடுவுல புள்ளி வச்சாதான்டா சிறப்பு. இப்ப எங்கடா ஆளை காணா பொம்பளைய காணாமடா அளவுத்த புள்ளைய காணாம இது மாதிரி வேஷம் போட்டாலும் கற்பழிச்சிருவோம்னு வந்து. டேய் இப்படி வந்தா எந்த பிள்ளடா நிக்கும்? யாரு நின்றானு யாரோ ஆளுக சிரிச்சா ரைட் என்னன்னு சிரிக்கணும் காய்ச்ச நாங்க வாங்கிட்டு போகணும். இது என்னடா அது என்னென்னமோ வரைஞ்சி வச்சிருக்கீ இது என்ன என்னன்னு எனக்கே தெரியல. என்ன வேஷம்னு எனக்கே தெரியல. என்ன இருந்தாங்க சரி வந்தா வர வச்சுக்கிடுவான். அது என்ன நடுவுல மஞ்ச பொட்டு வச்சிருக்க? அது மைமையா தொடங்கணும். இது தொப்பு இல்லப்பா. பாகிஸ்தான் போர்ல அடிபட்டது. ஈரானுக்கு நம்ம இதுக்கு வந்து போர் அடைஞ்சல. ஈரானுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு சொன்னாங்க என்ன கண்டேன் சண்டை வருது அதுல போட்ட போறதே அது பாஞ்சது. ஹலோ 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 ஹாய் ஹலோ 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 லூசு முட்டையா இருப்பாளோ? ஏய் யாரே பத்திரா லூசு முட்டடா குண்டு பட. என்ன வேணும் உனக்கு? யார் நீ முதல்ல எதுக்கு வந்த? ஏய் என்ன மரியாதையா பேசுமா? என்ன மரியாதை குறைச்சலா பேச? வந்தவனா யார பாத்துறாங்கடா? ஏய் நீ வாடி பைத்தியக்காரியா இருப்பாள லூசு முட்டை. ஏய் எதுல பைத்தியம் இருந்தா தான் பேச முடியும். எது பேச முடியும்? என்ன பேசிட்டு அண்ணே தம்பி கார்த்தி ஆடுறா அடிடா கார்த்தி ஆடுறா குத்துறா ஏ ஆடுறா கார்த்தி அடிடா. ஏய் முகரை மூஞ்சியம் பாரு. நீ ஆம்பளையா? சூடு சொல்றதா இருக்கா உனக்கு? என்னன்னு ஆம்பளை தானடா. ஒரு பொம்பளை பிள்ளை உள்ள கூட்டத்துக்கு மத்தியில ஆம்பளை நெஞ்சில கையை கொடுத்து இருக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. பதிலுக்கு நீ இந்த பிள்ளை நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுன. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். காலையில போய் சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நான் திண்டமா நான் காசு கட்டேன். பொம்பளை புள்ள ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தா என்னையா ஒன்னு என்ன சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் நம்மகிட்ட பதிவுப்படாது. என்ன பொம்பளைனா அப்படி இருக்க முனியப்பா சுவாமி இளைஞர்கள் கோயிலாக போடணும்னு தம்பி நீங்க கோயில இல்லையா? கோபமா வருதுன்னா புள்ள நல்ல கோபமா இருக்கையில இறுக்கி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துரு. ஆமாண்ணே அப்ப அப்படியே அந்த புள்ள மூட் ஆயிரும். உன்னை அதோட கொலை பண்ணிருவேன் அந்த மூட். அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேற ஆள பாரியா அந்த பிள்ளைட்டு அன்பா நடந்துக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அந்த பிள்ளை எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். நீ பாட்டுக்கு அன்பா பேசுறேன்னு அடுத்த முன்னாடிட்ட போனா தூக்கி கழுத்தோட வெட்டி போடுவாங்க. வெட்டுறாங்க அடுத்த முன்னாடி எது வேணா ஏன் வெட்டுறாங்க? வெட்டா எதுக்கு வெட்டா? வெட்டவன வெட்ட வேண்டியானே. ஏய் அடுத்த முன்னாடிட்ட போனீனா உன்னை வெட்டத்தாயா எதுக்கு வெட்டுறாங்க? லூசு முண்டா போய் அவன் எதுக்கு பொண்டாட்டி அனுப்புறாங்க? நல்ல மனுஷன் என்னடா செய்யணும்? என்ன செய்யணும்? வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே. எதை தொட்டு கும்பிட்டுட்டு? அவன் நோண்டி முட்டா மயிலா போய் சும்மா இளஞ்சா பேச தெரியும் பேசாத. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். திடீர்னு போக்சா கச்சத்துல போட்டா நான் தான் மாட்டிக்கிறேன். நீ பாட்டுல போயிடுற. சரி கோயிலா உன் வேலையை நீ பாரு. பரவாயில்ல நீ போடான்னு சொல்லு வாடான்னு சொல்லு. அதை பத்திலாம் நான் கேட்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நின்று பேசுறேன். நீ பாட்டுக்கு வந்துட்டு கட்டி போட அதை இதன்னு பேசிட்டு இருக்க. அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோமான்னு கேட்டுட்டு இருக்கவங்க அறிவு நான் கேட்கிறேன். உங்க சோத்தை திங்கிறியா சோத்தை அதான் கேட்கிறேன். சோத்தை திங்கிறியா சோத்தை ஒரு ஐயா உன் நாளைய கொடுங்க. இந்த புள்ளை சாப்பி ஒரு நாளை கொடுங்க. என்ன நாளை கொடுங்க? அந்த அந்த அதான் அறிவு கட்ட முண்டா எல்லாம் நெசமா போட்டன்னு வச்சுக்க. சரி பொம்பளை புள்ள ஆயிடுச்சே பேசிடுறேன்னு பேசுறா. சரி நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் எல்லாம் இருக்கான்னு ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். அதே தாய்மார்கள் இருக்காங்க.
இருக்க, எல்லாத்தையும் உன் தொப்பைய கலக்கிருப்ப இப்பவே. யாரு அது என்ன என்னை பத்தி உன் சங்க கிழிச்சு போடுவேன். கிழிச்சு என்ன மாதிரியால ரொம்ப முண்டை பேர இங்க பார்க்க முடியாது. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை. இரு, இப்ப நீ ஆம்பளை. இந்த கட்டவரல 3 தடவை தொட்டு தொட்டு எந்திரி. தொட்டுட்டா நீ என்ன சொல்ற? தொடியா? இல்ல போட்டி நான் தொட்டுட்டா. போட்டி அவனு உனக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தொட்டுட்டா நீ என்ன செய்யற? ஆளை பார்த்து தொடியா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளை பிடி இல்ல போட்டின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? தொட்டுட்டா என்ன செய்யற? தொட்டுட்டா நான் கட்டிக்கிறியா? தொட்டுட்டா கோகிலா உன்னை கல்யாணம் பண்ணிக்குதா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்குதா? இல்ல 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்கியா? நீ சொல்லுமா கோகிலா? அண்ணன் நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லியா? போட்டினா என்னன்னு நீ சொல்லியா? தைரியமா சொல்லியா? எது நியாயமோ உன்னால தொட முடியாது. சரியா? தொட்டுட்டா உன்னை கட்டிக்கிறியா? தொடியா? அண்ணே ஒரு சந்தோஷமான செய்தி நடக்க போகுது. எல்லாம் ஜோரா கை தட்டுக்கணும். இப்ப பாரு நீ ஏத்த கை தட்டுற? அண்ணே உண்மையா அண்ணே இந்த விஷயம் நடக்க போது அந்த புள்ள தொப்பை தட்டு மயிரை தட்டு தொட நான் தொடலைன்னா என்ன கேளு, நீ அண்ணா வந்தேன்னு கேளு. ஆனா அந்த புள்ள வருமான்னு கேட்டுக்க. 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கா, காசு மயிரை வச்சு போயிடுவா. சொன்ன வாக்க மீறாத பரம்பரை என்னோட பரம்பரை. பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணே தொட போறேன்னு. சபாத்ரா ஏய் மாலை எடுத்துட்டு வாப்பா. என்னன்னு காத்து ஏய் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளு குண்டா இருக்கேன் ஒரு மாதிரி. ஏய் நல்லா இது கத்து உட்காரலாம் வேணாம். அண்ணே வண்டி வாடகை கொடுங்க, மருதமணி காலை ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு ரூம்ல கிளம்பையில சாமி கும்பிட்டு வந்து கோகிலா. ஆனா அளவத்த பொம்பளை கிடைக்கிறாவாரு. இன்னொரு சேர போடுப்பா. வேலை கொடுக்க போறேன். நீங்க சொன்னதை செஞ்சுட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து நான் என்ன தர்றேன்னா எதை பெருசா தர்றேன். ஆகா அந்த கடையில நல்ல வேலை வந்திருக்கும் போலடா. அம்மா என்னப்பா கீழே உள்ள எடுத்து விடுங்க. நீங்க கண்ணை பிடிக்கங்க. மரியாதை நல்ல குட்டையில நல்லா வரும். ஏய் காலை கீழே ஓடு. உன்னை மேல ஓட சொல்லுங்க. கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்ப கீழே ஓடு. கல்யாணம் பண்றது அப்புறமா நம்ம பண்ணலாம்ல. கல்யாணம் பண்ணா பட்ட சாமியா கும்பிடுவாங்க. சொல்ல முடியாது, நிறைய சாமி கும்பிடுறாங்க. அண்ணாரு நல்ல மனுஷன். கல்யாணம் பண்ணணும்ல பேசாம உட்காரு. கண்ண மூடு. கண்ண மூடு. திறக்க கூடாது. அவ கப்ப கழிக்க போறேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரைக்கும். கல்யாணம் பண்ணணுமா? சொல்லு. கண்ண மூடு. பாடுது இப்ப. வீடு வரை அதான் அந்த பிள்ளையோட பழக்கம் பத்தில வாயில கொண்டாந்து திணிக்க சொல்றா. அதான் பொம்பளை பிள்ளைன்னா அதான் இந்த வேலை பண்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். வீடு வரை உருவு, காடு வரை கலட்டு, அப்படி பாடு பாடியாண்ணா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கல. எதுக்குப்பா? நாளே மாத்திக்கங்கப்பா. நீ யாரு முதல்ல? இது என்ன அக்கா முன்ன பின்ன அக்கா என் மேல தவறா நீங்க என்ன கேளுங்க. ஏன்டா அப்படி பண்றேன்னு. அந்த பிள்ளை என்ன செஞ்சு தொட தெரிஞ்சல. ஒரு தடவை நான் 50 தடவை நான் தொடுவேன். இந்த ஆள்கிட்ட நான் முன்ன பின்ன பாத்துருக்கேனா? ஆளை பாக்குறேன் ஒன்னே நான் பாத்துருக்கேனா? இப்பதானே நான் ஒண்ணு சொல்றேன். ஏதாச்சும் பேசுறேன். நான் ஏதாச்சும் சொன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த ஊர் கோயில சத்தியம் பண்ணனா? இல்ல ஊர் கோயில அச்சடி சட்டி தூக்குறேன்னு சொன்னா? பங்காளி சொன்னா பாரு. போடுறா நம்ம பங்காளிலாம். ஆனா ஓகே அஞ்சாரு. அதான் சொன்னா சொல்லு மாதிரி இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க தந்தால கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னனா? சொன்னேன். ஆனா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா இல்ல இந்த தங்கச்சி மட்டும் ஓம் பக்கம் பேசுது. எஞ்சாரு கவிதா கொண்டே கவிதாவா? பேரு எப்படா தெரியும்? நம்ம சொந்தக்காரர் தானே எல்லாருமே. சரி போட்டினா போட்டியா இருக்கனே. கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா நீ கடிக்கிறேன்னு நான் உன்னை விட்டுட்டு போறேன். எனக்கு வேணாம். ஏன்னா நான் உன்னைய கூட்டிட்டு போய் அந்த சனியனை நான் எடுத்துக்க தெரிய முடியாது. நீ சும்மா வரல 4 பேர் வராங்க. நான் கூட்டிட்டு போனா வீட்டுக்கு 10 பேர் வருவாங்க.
அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். என்கிட்ட பிரச்சனை விடாதீங்க. நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறவன். யார் நீயே? ஆமா நீயே. சரி வேலையை முடிச்சு விடுங்க. ஏய் என்ன வேலையை முடிச்சு விடுங்க? அக்குள் மயிலிடுங்க. வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. செய்யும் தொழில தெய்வமா வாழ்க்கை. வாந்தி எடுக்கணும். பொம்பளை பிள்ளை வாந்தி எடுத்தா பெருமை. பொம்பளை பிள்ளைனா வாந்தி எடுக்கலைன்னா எருமை. அட போற எருமை. நான் எருமை. இந்த எருமை உன்னைய குட்டியதுனா எதுக்கு? எதுக்கு? காலைக்கு போடணும். எதுக்கு? ஒரு மாடை கொண்டாந்து விடுறாங்க, காளை மாட்டை கொண்டாந்து ஒரு கிரேடி கிட்ட விடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க கிரேடியா பசுமாடா? லேசா தொங்கல் தட்டுது இல்லையா? லூசு முண்டை இறுக்கி கட்டி விட்டாடா. குயிலே ஏறமால வெயிலே அலோ ரம்பாடும் அங்கமே ஒயிலே குடுத்தே மாறே. அண்ணே வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. உங்களுக்கு தான் தேடிக்கிட்டே இருந்தேன். பிள்ளையெல்லாம் நல்லா படிக்குதுங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுண்ணே. நல்லா படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிற ஒரு நோட்டு இல்லக்கா, இது புக்கு. இருங்க நானா கொடுக்கணும் நீங்க அண்ணா அண்ணா இந்த பெட்டி கணக்குதுண்ணே இறங்குண்ணே. இது கணக்குது. ஆமாடா வெயிட் கூட இருக்கும்டோ. ஆமாடா நிறைய இருக்குடா. இது கணக்குது. போட்டேன்னு வச்சுக்க. அண்ணே புக்கு வைக்கிறோம்ங்கிறியா? எனக்கு 2 புக்கு கொடுங்கண்ணே. அண்ணே புக்கு எவ்வளோண்ணே? நம்ம தூவங்கள்ல வந்து புக்கு வியாபாரம் தான் நல்லா ஓடு மாதிரி இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு புக்கு வியாபாரம். ஏன்னா பரவாயில்லண்ணே, நீங்க சரியான தான் இருக்கீங்க. புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம். ஓஹோ புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம். அப்படியே நீங்க புக்கு வைக்கலாம் வந்திருக்கீங்க. அது ஒரு புக்கு. பனைமரமே 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 பனை ஏறும் தமிழ் சமூகம். ஓ பனைமரமே பனைமரமே சும்மா இல்ல அண்ணே. இந்த புக்கு வைக்கிறீங்களா? அந்த புக்கோட என்னென்ன சிறப்புன்னு இருக்கு? இந்த புக்கு எவ்வளோண்ணே? இது புக்கு இன்னும் புக்கு நிறைய இருக்கு. இந்த புக்கு எவ்வளோண்ணே? என்னென்ன புக்குன்னு இருக்கு? பாசி மையன், பாசி மையப்பன், மெய்யான மூர்த்தி, முருகன் 1000 ரூபா, மாயகிருஷ்ணன் 1000 ரூபா, ராசு 1000 ரூபா. இது புக்கா இல்ல மொய்யா? கோயில் மாதிரி இருக்கு. மரியாதையா சொல்லி புக்கு வைக்கிறவனா இல்ல பொம்பளை பொறுக்கியா? புக்கு வைக்கிறேன். அது எப்படி 1000 ரூபா போறானே? இந்த புக்கு இருக்கானே? அந்த புக்கு அந்த பிள்ளைக்கு கொண்டு இந்த கோலமாவு கோயிலா புக்கு இருக்கானே? கோலமாவு நீ எப்படி? கோலமாவு கோயிலா புக்குல கோணம் அதுதான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புக்கு. இப்ப நீங்க பெட்டி வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கு தனியா. எனக்கு புக்கு இருக்கா? மிருதங்க வாசி உனக்கு தனியா இருக்கு. உனக்கு இந்த பிள்ளைய நானும் ரூமுக்குள்ள இருந்து படிக்கிற மாதிரி ஒரு புக்கு. அண்ணே உனக்கு தனியா புக்கு இருக்குன்னு இருங்க. இப்ப பெட்டிக்கு வந்து தனியா மியூசிக் கத்துக்கிற மாதிரி ஒரு புக்கு. சரி. மிருதங்கத்துக்கு சா சா பா பா தா தான்னு சரிகமா பதனி. மிருதங்கத்துக்கு சாசா இருக்காங்க. சரிகமா பதனி. குரூப்பா ஏதோ ஃப்ளோல வருது. உங்களுக்கு ஒரு புக்கு இருக்குனே. என்ன புக்குனே? புடிச்சுக்கிட்டு எப்படி அடிக்கிறது? என்னங்க? அதத்தான எதிர்பார்த்தேன். அண்ணே கோயிலா தறி அடிக்கிறதுனே. தறி புடிச்சுக்கிட்டு அடிக்கிறாரு. நீங்க அது புக்க புடிங்க. தறி 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 இந்த கையில புடிச்சுக்குறாங்க. இத டடக்கு 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 அடிக்கிறாங்களா? அவங்க புடிச்சுக்கிட்டு போடுறது. அண்ணே அந்த புக்கு எனக்கு கொடுங்கண்ணே. அண்ணா இதுல கோலமா புடிச்சுக்குறாங்க. புடிச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி போடுவாங்கல கோலம். ஓஹோ கோலம் போடுறது. இவங்களுக்கு 8 புள்ளி 12 வருஷம். ஐயோ அண்ணே நீங்க முகத்தை பார்த்து பேசுங்க, வேற எதையே பார்த்து பேசுறீங்க. ஆனா உங்களை பார்க்கல புக்கு வைக்கிற மாதிரியே தெரியல, பொம்பளை பொறிக்க மாதிரியே தெரியுது. அண்ணே 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 எனக்கு இந்த புக்கு தாரீங்களா? அக்கா ஊராமே உங்களுக்கு தாக்கா. ஊராமே உங்களுக்கு தான். இங்க கொண்டு வர இருக்க மாதிரியே புக்கு வைக்கிறான் வெய்யால போட்டு இமிச்ச ஒருத்தாயா சும்மா ஓடிட்டு 9க்கே கொடுக்குறவங்களா எனக்கு தராங்களா? ஏய் ஏய் என்ன அந்த கோயிலாக்கே தான் கொடுக்குறா. இவங்க பேர் கோயிலாவா? அண்ணே அண்ணே எனக்கு ஒரு நல்ல புக்கா கொடுங்கண்ணே.
எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறதுன்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் படிக்கிறத பொறுத்துனே. எனக்கு ஆரம்பமும் தெரியல முடிவும் தெரியல. உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த புள்ள இருந்தா சரியா இருக்கும். நீங்க வாங்க உங்களுக்கு உள்ள வச்சு தர்றேன். அண்ணே நான் படிக்க ஆரம்பிச்சேன். அண்ணன் சொல்லு அப்பதான் ரூமுக்குள்ள வச்சு கொடுப்பாரு. என்னது? ஆமா அண்ணன்றீங்க இப்படி ஏன் புடிச்சு திருதுறீங்க? இல்லண்ணே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஆர்வத்துல படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ நீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா நாங்க புடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. என்னத்த இல்ல ரைட்டு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நல்லா படிப்பேன். பொம்பளை புத்தியில இருக்கிய மரியாதையா போயிரு. ஒரே அடியில கொண்டே ஒண்ணு. நீங்க வாங்க நீங்க வாங்க புத்தகக்காரரு. நீங்க அந்த பையனோட குண்டு பையனோட சேராதீங்க. நீங்க நல்லா தானே புக்கு வைக்கிறீங்க. ஏன் அந்த பையன்ட்ட எல்லாம் அடி வாங்க? அக்கா 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 நெஞ்சமே தடை விடுறீங்களா? ஒரு வட்டமாவது தடவுவீங்களான்னு கேட்டேன். இருக்க மாதிரியே நடிப்பேன். சும்மா இந்த புள்ள தடையை கொண்டுட்டே. இந்த புக்குல எத்தனை ஐட்டம் நீங்க வச்சிருக்கீப்பா? எத்தனை விதம் வச்சிருக்கீங்க ஐட்டம் இருக்குல்ல. இந்த விதத்துல கோயிலாயின் லீலை புத்தகம். கோயிலாயின் லீலை புத்தகம். கோயிலாவின்னு சொல்லு. கோயிலாயின் லீலை புத்தகம் இருக்கானே. வாயில தப்பே வச்சு கொளுத்து. பாமரத்து பூமரத்து அஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா போதுடா. நீங்க வாசிக்கிறது மட்டைக்காரர் மாதிரி ஆறாடா. பாமரத்து பூமரத்து அஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து. நான் தான் லூசு மாதிரி பாட்டு பாடுறேன். அடிய கம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா கண்டுக்காம பொறியடி. மக்கர ஓரத்தில கண்ணத்தா கண்டுக்காம பொறியடி கண்ணத்தா. நீ புக்கு விற்கலே தெரியும் கோயிலாக நோண்டலாம்னு. நீ வந்து நீ ஒட்டு மசரை வச்சுட்டு வந்து புத்தக வியாபாரத்தை பொய் சொல்றியாடா முண்டோ? சரியான ஆளா இருக்காண்டா. மாடு தொழுவத்தை வெளியில வர லூசு சிரிக்கி இங்க வந்தாடி என்ன செய்யறாங்க. மருதாமணி பயனடா கொடூரமா. அங்கிட்டு யாராது ஆத்தங்கார தோப்புக்குள்ளே என்னன்ற நல்ல மனுஷோட கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. புத்தக வியாபாரி பொய் சொல்லிட்டு வந்து பொம்பளை பிடிக்கல. அந்த ஏன் அந்த தம்பி அடிக்கிறீங்க? லீடு 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 லீடு. உங்களுக்கு பாட்டா முடிஞ்சாவே உங்களுக்கு என்ன அடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ போடா அண்ணே அண்ணே அண்ணா பேக்ரவுண்ட் மியூசிக்கல்ஸ்னே. பேக்ரவுண்ட் மியூசிக்கல்ஸ் அடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் அடிக்க வேண்டிய நீங்க? போடா நீ ஒரு ஏழப்பால. ஓயா நல்ல மனுஷன் ஒன்னிட்ட பேசுறாரு. மறவே நீ இறங்கு நீ போடா. எதுக்கு? நாடகம் விறுவிறுப்பா ஓடணும்ல. விரும்புறாங்க என்ன அடிக்கிறது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ ஏன் பொம்பளை? நாத்தா குண்டமாலா என்னடா ஆள
போயிட்டு வந்து மிருதகரம் அடித்தா 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 அடித்தா. என்ன கொட்டுக்காரா நீ மிருதங்க அம்மா ஆல்ரவுண்டு வேணாம், நீங்க 2 பேரும் கலப்பி போட போங்க. அண்ணே இத்தனை நாள் எங்க இருந்த? திரும்ப போனேன்னு சொன்னாப்புல. யாரே விடுமா நீல லூசு தாமா பண்ணிட்டு எங்க விடுமா அந்த பையனா பிடிக்கிற என்னெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறா ஆச்சி அம்மா நீயும் போறாம தானே வர்ற. அப்புறம் அங்க இருந்து ஒன்னே பிடிக்குது. இப்பதான் அந்த பிள்ளை புடிச்சிருக்கு, அதுக்குள்ள நீ விலை விட்டுடா. பள்ளி திருமணம் நாடகம் அமைப்பதற்கு உதவிகரமாக இருந்த ஒளிப்பதிவாளர் கனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. நாடக அமைப்பாளர் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. கைத்தறி ஆடை, மலர் மாலை, ஒரு புத்தகம், புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம், முகமது அப்துல் காதர் எழுதிய நூல், பனிரெண்டாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் வரிசையாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பில் கொஞ்சம் வேகமா வாங்க. திரு நதியா அவர்கள், பிரதீப் அவர்கள், பிரமிளா அவர்கள், ஜனனி அவர்கள். 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கருப்பையா முத்துக்கண்ணு அவர்களின் மகள் திரு நதியா அவர்கள் 600க்கு 550 மதிப்பெண் பெற்றிருக்கிறார் பயோமேக்ஸ் குரூப்பில். திரு லட்சுமி அவர்களின் மகள் பிரதிபா அவர்கள் 600க்கு 529 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இது பிரமிளா தானே? திரு லட்சுமி அவர்களின் மகள் பிரமிளா 600க்கு 523 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கரகோஷத்தை கட்டி அவருக்கு உற்சாகப்படுத்துங்கள். அடுத்து இவர்கள் மருத்துவமானவராக வரலாம், மாவட்ட ஆட்சியராக வரலாம், உயர் காவல்துறை அதிகாரியாக வரலாம். திரு முருகன் தமிழ் அவர்களின் மகள் ஜனனி அவர்கள் 600க்கு 480 மதிப்பெண் பெற்றுள்ளார். ஏப்பா தன்னார வர்றீங்க? கோயிலா உள்ள போயிடுச்சு. உண்மையிலே இது எங்களுக்கு ஒரு பாக்கியம். அவங்க அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கிராமத்தார்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் ரொம்ப ஒரு படிப்பு தான் இன்னைக்கு நாட்டில் ரொம்ப முக்கியமானது. கல்வி தான் முக்கியம். கல்வி இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்றது அளவுக்கு மாணவிகள் நல்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்து பேரும்போலும் வாங்கியிருக்காங்க. நல்லா அந்த குடும்பத்துக்கு பெருமை தேடி தரணும். குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கிராமத்துக்கு பெருமை தேடணும். இந்த கிராமம் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடி தரணும்னு எங்களுடைய ஆசை அவங்களுக்கு எப்பயும் இருக்கணும். அதில் இந்த கிராமத்திற்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த நாடக அமைப்பாளர் வந்து நான் இல்லை, தம்பி யூடியூப் சேனல் கீழே குடும்பம் கணிதன் நாடகம் பேசி முடிக்க 1 வாரம் ஆயிருக்கு. திங்கக்கிழமை ஆரம்பிச்சு கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு. அம்மா லீவு கணக்கு பண்ணிருப்பாங்க. இன்னும் 2 நாள் 10 அடி இருக்கு, இன்னும் 2 நாள் கேப் விட்டாங்க. திங்கக்கிழமை ஆரம்பிச்சு இந்த அவங்கள போடலாமா நாடகம் நம்மகிட்ட வராதுன்னே நினைச்சேன். எல்லா காரணமும் நம்ம விஜயசாரதே அவங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நாடகத்தை நல்ல முறையில் அன்பை அமைப்பதற்கு வாய்ப்பளித்த
கிராமத்தர்களுக்கும் அருமை சார் வியோ அவர்களுக்கும் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் தம்பி யூடியூப் சேனல் கனி எங்களை எல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் நான் எங்களை மட்டும் இல்லை நாளைக்கு இந்த ஊரே உலகத்துக்கு தெரியும்னு சொன்னால் தூவங்கால் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த உலகம் பூரா நாளைக்கு தெரியக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்குடம்பலூர் கனி அவர்கள் சார்பாக நன்றி நன்றியான வணக்கம். துவங்கால் இளைஞர்கள் சார்பாக நாடக அமைப்பாளர் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. உண்மையிலே ரொம்ப நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் சொன்னா இளைஞர்களும் என்னை பார்த்தா தாய் குளங்கள் இருந்தேன் அங்க எப்படி கூடத்துல போய் மருதமணி எப்படியா கொண்டு வந்துருக்கப்பா இந்த படத்துல கேட்ட மாதிரி எங்களுக்கு ஆடல் பாடல் நடத்தே ஆடுன்ற மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல எப்படி சொன்னாங்களோ இளைஞர்கள் அதே மாதிரி மருதமணி எப்படியா கொண்டு வந்துருக்கப்பான்னு கூடத்துல போய் சண்டை வர்றது இளைஞர்கள் கூடத்துல போய் பேசுறதுன்னா என்னை பார்த்தா தாய் குளங்கள் எல்லா ஊர்லயும் போய் அவர் மருதமணியை கொண்டாங்க அப்படின்ற ஒரு உங்க இளைஞர்களுக்கும் என்னை பார்த்தா தாய் குளங்களுக்கும் விழா கமிட்டர்களுக்கும் எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவி கோயிலா போடுவோமா என்ன அப்படி இருக்கா என்ன பழக்கம் போடுவோமான்னு கேக்குற ஆட்டம் போடுவோமான்னு கேட்டேன் நீங்க ஏன் தப்பாவே நான் எதுவும் தப்பா நினைக்கலையா நானும் இருக்கேனே என்னையும் சேர்த்து சொல்றது இல்ல ஏடு வட்ட வேலையில முகரை மூஞ்சி பாரு எப்படி இருக்கிற கோயிலா நான் மட்டும் போட்டாலும் ஜெயிக்க முடியாது பூரா மருதமணி பயலு அதுக்குதான் வரிசையில் நிக்கிறாங்க என்ன போட்டு ஜெயிக்க முடியாது என்ன போட்டு ஜெயிக்க முடியாது ஒவ்வொரு ஆளா எதுக்கு வர சொல்ற ஆட்டம் போட்டு ஜெயிக்க முடியாது அவங்களையும் கூட சேர்த்து ஆட சொல்ல முடியாது கோயிலா கொண்டே போற கொண்டே அப்படி இருந்தா டேய் ஜே பாதான ஜே ஆலமரோ 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 இங்கே விழுகு 10,000 கண்ணே நானே இந்த பாதான ஆலமரோ மாடு விடாரா கம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறீங்கடி என்னத்தா சும்மா நின்று பேசினாக்க என்னத்தா வெத்தழுந்து உண்டு வெத்தழுந்து போகிற மகனாத்தா நீங்களே போய் நொட்டிக்கிட்டு இருந்தா நான் அங்க எதுக்கு வந்தேன் நான் எதுக்கு வந்தேன் கம்மாக்கர ஓரத்துல நான் எதுக்கு வந்தேன் சரி நீ வாய் ஏதாவது பண்ணிட்டு எனக்கு வேலை இடம் விடுந்தா நீ அனுப்ப அண்ணே நீ வானே நீ பாருங்க நீ பாருங்க அவர் எதுக்கு அப்புறம் அவன் கூடி உண்டியா நீ பொத்துப்பா பொத்து நீ எதுக்கு வந்தேன்னா நான் அப்படி சொல்ல ஊர்ல வழக்கமா சொல்லிடுறா எதுக்கு வந்த தெரியாது நீ கோச்சுக்கா நீ பாருங்க நீ எதுக்கு வந்த ஒண்ணு ஐயோ ஐயோ கோயிலா இடத்துக்கு நிறைய ஆளு வடிய விடுறாங்க நீங்க தொடச்சு ஆவி சோறுது வருகுது கோயிலா பார்த்தா எல்லாமே ஒழுகுதுடா சிங்கினா என்ன லூசு செருக்கி கோயில் அங்கே நிக்குதுண்ணா அவ ஒன்னே நிறுத்திட்டு என்ன அடிக்கிறா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நத்தி அடியா சிங்கி மண்டையில அடி கோயிலாவை இப்படி பிள்ளைய வச்சுக்கிட்டு சிங்கினா சிங்கி அடி திருட்டா நெத்தி அடிக்கிட்டு நீ நீ பாருங்க சிங்கி அடியா சிங்கி அடியா சிங்கினா சிங்கி அடி கோயிலாவ கையடி செருப்படி கோயிலா சும்மா சொல்லல ரெண்டு இடத்துக்கு நல்லா அடி போட்டா பாத்துக்கிட்டு அப்படியே தக்க 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 பாட்ட பாடியா புள்ளைய வரைஞ்சு பாடியா வாயில மட்டும் அழுகுது உன்னை கோயிலா பார்த்தா தம்பி அப்படியே புளுத்து 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 கிழிச்சு
அண்ணே அந்த புள்ளைய வரைஞ்சு பாருங்க. ஏய் வாமா அங்க வா. அங்கங்க போய் மிர்றாங்க அந்த பேத்திக்கு இருக்கனே. கொட்டுக்காரன் கம்பெனி இருக்குறியா? ஏய் ஒரு துணி வந்து கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அண்ணே கண்ணை கட்டினா அண்ணே கண்ணெல்லாம் கட்டா நான் இதை வச்சு குத்துனே. ஏய் உன் கண்ணு தரல. ஆமாண்ணே நீ அண்ணே பார்க்க முடியாண்ணே. அவன் குழுன்னு பார்த்து எப்படி பாரு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா சீப் எடுத்து ஒழிச்சாங்க. அதான் ஊர் அங்க போறா. ஏய் வா கோயில பாத்து அண்ணே பாடுப்பா. பாருங்க. பிரவராஜ் ஆ. கட்ட இருக்கா? எந்த கட்ட? 12 சுதில வைக்கணும். பின்னாடி இருக்கு விறகு கட்ட. எடுத்து அடிக்கவா? தம்பி ஏய் 4 கட்ட காலிஸ் தெரியாது அவனுக்கு காலிஸ். ஆ. தம்பி 4 கட்ட தெரியாது. வா கட்ட காடு. கைய வச்சு காட்டுங்க. மின்னுக்கு இருக்க கட்ட தெரியாதா? போடா லூசு பயல நீ பண்ண மனசலுக்கு போயிட்டாங்க. என் மனவானில் திரையை விரி வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் திரையை தன்னால் மூடிக்கொள்ளும். இந்த பிள்ளைக்கு என்ன நோக்கம் தெரியுமா? அவ அத்தனை மாடு தொலையே வச்சு இந்த குடு கொடுக்குறானே. அப்ப நம்மளுக்கும் தப்பு தப்பு தப்புன்னு அடிப்பாங்க. ஏய் முதுக தடவுறாயா? நீங்க தடவை கட்டே இல்ல அது சட்டை. ஒண்ணுமே தெரியாத இப்படி பொம்பளை போட்டா எப்படிடா தெரியும்? இந்த மாதிரி ஆளுகளை பார்க்க முடியுமாடா? அதுதானே இப்படி பொம்பளை இல்லனே. தம்பி இந்த கட்டவரை எவ்வளவு ரூபா? எல்லாம் 70. 70,000மா? எத்திரிவிய 70,000 போச்சு. அதானே இதை விட நல்லா இருந்துச்சு. இந்த தோலை கையில அந்த தோலை நல்லா இருக்கும். அது அந்த தோலை தப்பு 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 தப்பு. திங்கினா திங்கி அடி. சிங்கினா சிங்கி அடியா. அத்தங்க அந்த புள்ள எப்படி இருக்கு? அந்த புள்ள வளைஞ்சு பாடியா பாடுனா ராசா. அதான் தம்பி பாடு. வாசிக்கலாம். அப்புறம் எதுக்கு நான் வந்தேன்? எல்லாருமே எதுக்கு என்னத்துக்கு வந்தீங்க? 2 வரி பாடுற பின்னாடி ரைட்டு. நான் 2 வரி பாடுறது மக்களுக்கு புரியணும். ஆ. அப்புறம் தான் வாசிக்கணும். சரி, என்னை வர்ணிச்சு பாட போறீங்க. பாட்டு வெளியில காக்காவை வாசிட்டு அப்புறம் நீங்க பாருங்க. ராசாத்தி ஒண்ணு. என்னடா இல்லனே செக் பண்ணி பார்த்தேன். உன்னை செக் பண்ண சொன்னனா? ஏய் உன்னை செக் பண்ண சொன்னனா? சுதி என்ன சுதினே? 12 சுதி. 12 சுதி இதுல இல்லனே. 7 இருக்கு வேணுமா? 7 வேணாம். 7 எல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. 7 மட்டும் 7. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூல. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? இப்படிதான் காத்தாடி போல ஆடுதுடா. ராசா அத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தா ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்மணித்து. ராத்தாத்தி உன்னை எண்ணி ரப்பகலா கண்மணித்து. அடி உன்னை கைவிடுத்து கோயிலா. நீங்க போய் பாடுங்க. இப்ப நீங்க போய் பாடுங்க. அதான் தம்பி சரியா இருந்திருக்கா. உங்க பையன்ல என்ன பாட்டு பாடலாம்? மைக்கு சரிக்கா. இன்னும் முருகாக்காரனு விளக்கு மாத்திர அடிக்க. மைக்க பாருங்க. சவுண்ட் கம்மியா இருக்கு. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி வைப்பா. அது கிரீன் இல்லடா கெயில. அதுக்கு அவங்க உடனே அப்பா அவரு ஏத்துறாப்புலப்பா கிரீன. நான் சொல்றேன்னு அவரும் கையில ஏத்துறாரு. அதே நம்ம 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 பங்காளிய பூரா அப்படி கையினோட அப்படி ஊம்பரும் சேர்த்து வை. ஊப்பர் ஊப்பர் ஊப்பர். நீ என்ன இம்மு போடுற? நானு நீ இப்பு போடுற. ராசாத்தி ஒண்ணு. இப்ப இது நான் பாடுறதுக்கு நீ வாசிக்கிறதா? என்ன இதுக்கு மேல எப்படி வாசிக்க முடியும்? சட்டி எடுக்கிறதுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறடா நீ. எதுக்கு? சட்டி எடுக்கிறது சட்டி கலட்டுறதுக்கு வாசிக்கிற மாதிரி வாசி. என்ன பண்ண சொல்றியா நீ? நீ கம்முன்னு இருப்பா. ராசாத்தி ஒண்ணு கரெக்டா இருக்குண்ணே பாருங்கண்ணே.
நல்லா இருக்குண்ணே. யாருப்பா நீ தானே பிடிக்க சொன்ன? புதிய பிடிக்க சொன்னது சொல்லி பிடிக்க சொன்னா இல்ல இல்ல எவ்வளவு வெற்றி 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா ஐயா என்ன விளம்பரம் அண்ணே? காசு எடுத்து கொடுக்க காசு எடுக்க போறாரு. போறாரியா வாயா? காசு எடுக்க போற 1 லட்சம் ரூபாய் காசு எடுத்து கொடுக்க போறாப்ல அதிசயமாவன். உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நீ ஏன் என் உண்மையில இவ்வளவு கோபமா இருக்கிற? சந்தாளா நான் 2 வரை பாடின பின்னாடி சரிண்ணே சரிண்ணே. ராஜா தீவன் அண்ணே அவருக்கு ஜாமான கொடுனே. வைடாடே வைப்பா பத்திரமாத்துக்கு தாமான ஓட்டை போட்டு விட்டுரு. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ண தெரியுறீங்க. இப்ப வாசிக்கலாமா? இப்ப வாசிக்கலாமா? அப்பா நீல வேண்டாம் வாந்தாமான் பத்திரமா வச்சிருக்க முடியாது இருக்கு. வாங்கி கொண்டு போய் சிவங்க பழையரும் கூட ஒத்துட்டு வந்துருவேன். இப்பதான் நான் பாருவேன். ஆமா பூரா பேர் அங்கதான் போய் கம்பெனி எங்க ராஜா தீவன் ஆளுக்கு ஒரு போர் ஒன்று தான் கொண்டு வாங்க. நல்லா தூங்கிட்டேன் மயக்க கொடுக்க மாட்டேன். எப்பா நீலா இல்லா உதவி ஒரு நாடகத்தை போகணும். தம்பி தம்பி நாடகத்தை போமா போமா அண்ணே தம்பி நல்லா தின்றுட்டாங்க இருக்கு ஹோட்டல்ல முறுக்கு போட முடியாம. தம்பி என்னண்ணே பாடுற வாசிக்கடா. உன் சௌரியம் இதுக்கெல்லாம் வாசிக்க முடியாது. என்ன வாங்க என்ன முதல்ல வாசிக்கிட்டு இருக்க உயிரை கொடுத்து அப்ப வந்து இது பேசிக்கிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் வந்து நின்னுக்கிட்டு அவன் என்ன சௌரியம் அவன் மெனக்கட்டு வாசிட்டு இருக்க. இந்த சாமான காவடிக்கு எடுத்துக்கிட்டு போற மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க இருந்து. இப்ப என்னடா வாசிக்க இந்த ஜாமால தண்ணியை ஊத்த வர்றோம்ங்கிற அது கேக்குற சௌரியம் அப்படிலாம் பேசல நீனா. அண்ணே அண்ணே உங்க சௌரிய புன்னகைக்கு வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். தாளம் முடிச்சே பாடுவேன். அப்பகால அப்பகலா கம்பிளித்தே ராணி பொண்ணை கைப்பிடித்தே. ஏன்டா நீ கத்துற? என்னடா மேல உள்ளவன் கத்துற? கோகிலா நைசா வேற ஒன்றாண்டா. இந்த பிள்ளை இந்த பிள்ளை ஆள் பார்த்தா போகுது. அவன் ஒல்லியா இருக்கான்னு உள்ள அமுக்குது. என்ன புடிச்சு புடிச்சு தள்ளுது. நீ போ. என்ன மனுஷன் பாவடையில தலைய விட இப்படி வருவாங்க. அப்பா இந்த கிராம நிர்வாக அதிகாரி தான் நான் நன்றி சொல்றேன். கோயில அவ போட சொன்னதா அத்தகர சொப்புக்குள்ளே அத்தகர சொப்புக்குள்ளே அந்த சாய நேரத்திலம்மா அந்த சாய நேரத்திலே என்னம்மா என்ன எதுக்கு என்ன இல்ல நான் அவரு போயிட்டு வந்துட்டாரு.
சரி நான் போறது இல்லையா? சரி அவர் பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு வர அப்படி நீங்க என்ன போறியா? பாடு பாடுவில்ல? நீங்க பெரிய சங்கீதம் படிச்ச ஒரு விளக்கம் அவரு. அவர் மதுரை இசை கல்லூரியில் படிச்சிருக்காரு. என்ன எப்ப பார்த்தாலும் அவரு என்ன சங்கீதம் படிச்சிருக்காரா? 3 மாசமா போயிட்டு இருக்காரு. அட போயா, சங்கீதம் படிச்ச ஆளு மோரகட்டை பார்த்தாட்டியாது. 4:30 மணிக்கு நாடகத்தை முடிச்சு இவரை பார்க்கையில சங்கீதம் படிச்ச ஆள் மாதிரி தெரியுது. அந்த மூஞ்சியை பார்த்தா தெரியுமா அப்படி? பாரியா அண்ணே பாருங்க சங்கீதம் அப்படியே பாருங்க. காலேஜ் பக்கத்துல பட்டாணி வித்தாப்லையா? காலைல 4:30 மணிக்கு கிளம்பிடுவார் நாடகத்துல இருந்து. போயிட்டு 3 மாசமா போயிட்டு இருக்காரு. எதுக்கு? சங்கீதம் மதுரையில படிக்கிறேன். கூழ் விக்கா? கலைக்கல்லூரில என்ன கூழ் ஊத்தியலா? எப்படி படிக்கிறான்னு மட்டும் பாருங்க. மணி நீங்க படிங்க, அவங்க கேட்டா கேக்குறாங்க, கேட்காடி போறாங்க. நான் கேக்குறேன் படிங்க. ஐயோ கோயிலா நீ கேக்குற ஐயே படிங்க, பாட்டு படிங்க, பாட்டு படிங்க. தம்பி ஐயா தம்பி அடிச்சு விடு கோயிலா அடிச்சு விடு. அண்ணே அண்ணே தாத்தா நாடகம் நிறைய வாங்கி வச்சிருக்காப்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிவிடாத. ஊர்ல பதில் சொல்ல முடியாது. பிடிச்ச ஒரு ஈஸியா இருக்குமே. பாருங்க உன்னை பிடிக்கிறது வருத்தமா? சாசா பாப்பா சாசா சா பாப்பா பா தா தா தா. சூப்பர்ண்ணே. காட்டு வாசிக்கங்க. சும்மா உட்காந்துருக்கிறியா? சாசா சா பாப்பா சாசா சாசா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாப்பா நீசா நீசா நீசா. அட வாசிக்கங்க. நீங்க 2 செத்தா நாடா நின்று வரும்டா. ஐயா உங்களை மித்த 200 நாடா வாங்கி நீ நல்ல கட்ட நாட்டு கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட. என்ன ஒரு ஆட்டத்துக்கு வர மாட்டேங்குது. ஏய் ஆட வர மாட்டேங்குது. நல்ல கட்ட ஆகா விரலாட்டம். எத்தனை ஆட்டம் பார்த்துருக்கேன், இப்படி ஆட்டம் இன்னைத்தாண்டா பார்க்குறேன். அது எப்படா இத்தனை நாளா ஒன்னோட இருக்கேன், இதில் சொல்லியே தரல. நீ எல்லாம் வரல தனி தனி ஆட முடியுமா? அது எப்படா கோயில வந்தா நல்லா ஆட்டுறாங்க. அண்ணே முடிஞ்சானே காலோட கொண்டு விடுறேம்மா. அண்ணே நான் அதுக்குண்டா என்ன வேணாலும் செய்வேன். அண்ணே நீங்க வேலையை பார்த்து ஒரு டீ பாலரை வாங்கிட்டு வரேன். ஆனா 2 அப்பம் வாங்கிக்கணும். இல்லண்ணே அப்பா அங்க இருக்கு. ஒரு அப்பா 2 அப்பா எங்கும் புகழ்த்துவங்க வாரி வைக்கவே இங்கு நானும் நாட்டு பங்கு அன்னையானே சுந்தரிக்கே. ஐயோ பாட்டுக்கும் அவர் போனதுக்கும் கரெக்டா இருக்கிறா. பாட்டு மைச்செட்ல நெஞ்சு அடைக்குறா, தண்ணியை கொடுங்கடா. வீட்டுல கொண்டு வச்சு பாடுற மாதிரி வந்தா ஏன்னா நெஞ்சில பிடிச்சி குத்தி. என்னடா அண்ணா பொம்பளை விட்டா எது வேணாலும் குடிப்பேன். லைட்டா எப்படியோ உப்புக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நாட்டு பங்க அன்னையான சுந்தரி. அண்ணா இவன் ஒரு லொப்ப முட்டை போயில இருக்கான். அதான் அம்புட்டு டூப்ளி கட்டு அதுக்கும் தண்ணியை அடி பிடிக்கிறது. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நாட்டு பங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணாமே.
எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க தலையில சபை வணக்கம் இங்க என்ன பாத்துக்கிட்டு செய்யும் தொழில தெய்வம் சபை வணக்கம் இங்க என்ன எல்லாமே நீ குறை சொல்லி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இவங்களை நம்ம வணங்கலைன்னா நம்ம மக்கள் சோத்துக்கு அலையணும், சோறு கிடைக்காம. அது ரைட். உண்மையிலே நம்ம அன்னைக்கு நல்ல முறையில் சாப்பிட்றோம், நல்ல முறையில் வரோம்னா இவங்கதான் நம்மளுக்கு குலதெய்வம், இவங்களதான் நம்மளுக்கு முதலாளி, இவங்கதான் நம்மளுக்கு சாமி. இவங்கள நம்ம இல்ல இல்ல அதுக்கு அது ரைட். இங்க என்ன பார்த்த? அங்க நான் இப்ப பார்த்தேன், இவங்களை தானே கும்பிட்டேன், இவங்களை வச்சு தானே நம்ம வாழணும். அவங்கள வச்சு கும்பிடணும்னா அங்க பார்த்து கும்பிடணும். விழுந்து கும்பிட்டது அங்க, பார்வையில இந்த சைடுல வருது. ஐயா உண்மையிலே இவங்களை பார்த்தா எங்க புகழ் துவங்க இங்க நான் துவங்க எங்க என்ன கலர்ரா? என்ன கலர் போட்டிருக்கு? அது ஊதா கலர் உள்ள காஞ்சி. அது இந்த நேரம் வேற பொண்ணு கழட்டி வச்சிருக்கேன். ஆனா மென்ன கட்டு வாக்குற உள்ள தன்னானே நானே வந்து நானே நானே தன்னானே நானே நானே குண்டிய போய் தொட்டு கும்பிடுற. ஏய் டேய் ஏய் ஏய் நீ மண்டேத முடியும் புடிச்சு முடிதா சொன்னா குண்டிய போய் ஏய் நீ முன்னாடி தொட்டு கும்பற, நீ பின்னாடி தொட்டு கும்பற, இது என்னதுன்னு கேக்குறேன். என்னடா நினைக்கிறீங்க? இந்த சைடு கால் வந்து நினைக்கிறியா? ஏய் அக்கா ஏன் அப்படின்னா இது மைக் யாருக்கு அவங்களுக்கு குலதெய்வம், ஆல்ரவுண்ட் அண்ணன் குலதெய்வம், பெட்டி பிரபராஜ் குலதெய்வம். உனக்கு குலதெய்வமா சொல்ல மாட்டேன் நீ. அண்ணா எதுக்கு நீ சொல்ல மாட்டியா? அந்த கட்டையை விட்டுட்டு வேற கட்டைக்கு நோங்குறியாடா? கண்ணு தெரியாம அந்த கட்டை மின்னுக்கு இருக்கு, அது இல்லாம நீ அங்க இறங்கிக்கிட்டு போய் நோங்குறியாடா? இல்ல கண்ணு தெரியல, கட்டை எங்க தெரியாது பாத்து இறங்கி போய் தேடுறதுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இல்ல சொல்லுங்க அண்ணே. அவனுக்கு அது குலதெய்வம், தாவ அண்ணன் குலதெய்வம். அவனுக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். முன்னாடி குலதெய்வம், நாங்க ரெண்டு பேரும் பங்காளி. 6 மாதத்துக்கு அவன் பூசை வைப்பேன், 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூசை வைப்பேன். புலன் இருக்கா அந்த கோயில் சொல்லாத தெய்வம். எது இதுக்கு தான் மருந்து குடிக்கிறேன், தீ கொளுத்தி சாகுறேன். நீ எல்லாம் எதுவுமே செய்யல. நான் செய்ய மாட்டேன். நான் லூசு முண்டையாள்கிட்ட போய் விசாரி நம்ம என்ன மாதிரி கேட்போம். அண்ணாலே நானே நல்லே இது என்ன ஆட்டம்? மேடை ரொம்ப இடத்துல இருக்கு, அளந்து பார்ப்போம் பார்த்தேன். ஆடலையா? எனக்கு இந்த ஆட்டம் தெரியும். அடிக்கிறாங்க இல்ல சுத்தி நடந்து வர வரைக்கும் இந்த அடி டக்கு டக்குன்னு அடிச்சா அருளு எவ்வளவு அடி அடிக்கிறது. அல்ல உண்மையிலே மைக் செட்டு ஒலி அமைப்பு சூப்பரு. அதே மாதிரி பக்கமேலாம் அருமையான பக்கமேலாம். உண்மையிலே நாங்க இப்படியே நின்றுகிட்டே இருந்தாலும் நின்றுகிட்டே இருக்கலாம். உள்ளுக்கு உள்ள 7000 8000 பெரும் டிக்கெட்ல உள்ள கிடக்குல நம்ம உள்ளுக்கு ஒன்றும் அடிப்பாக வரைச்சி அம்மட்டா அவங்க காதல் பண்ணலான் இருக்கேன். நம்ம காதல் பண்ணா நீ நினைக்கிற அவ வேறவள போய் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காளே. இல்ல நிஜமாலே மிருதங்கத்துக்கு பிறகு ஏதோ லிங்க் இருக்குமல்ல. இந்த பெட்டிக்காரன் அமுக்கலாம் பாக்குறேன். சரி நம்மளுக்கு வேணானே ஏன்னா சிவன் ஏரியால உன் பெருமையை நான் சொல்லிட்டு போனா. சரிண்ணே சரி. கோயிலா 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 காட்டி உனக்கு தானே சூப்பரு. நான் ஏதோ முக்கியமானதா அடுத்த வருஷமா நம்ம பிறகு
அண்ணே நான் நல்லா கேட்டு போடுவேன். என்னண்ணே ஏய் நீ மியூசிக் டீச்சரா? மியூசிக் டீச்சர்ன்றதால நான் இல்லண்ணே பாடம் சொல்லி கொடுக்குறேனே. பாடம் எப்ப சொல்லி கொடுக்குற? இப்பதான் அந்த ஒரு என்ன பாட்டு பாடுது இந்த இந்த நேரத்துக்கு எவன்டா பாடம் சொல்லி கொடுப்பேன்? இந்த நேரம் சொல்லி கொடுக்கலாம். அது வேற பாடம். வீட்டுல லீவ் போட்டு நாளைக்கு லீவ் போட்டு நீங்க 2 பேரும் அங்க போய் பாடம் சொல்லி கொடுங்க. அப்ப நீங்க வர வேண்டாமாண்ணே? நான் இங்க 2 வாட்டி இந்த எங்களை கையில கொடுத்துட்டு இருக்க வந்து நீங்க பாடணும். ஆல வாமா உங்களை காதல் பண்ணலாம் இருக்கேன். திஸ் இஸ் லவ். வந்த காதல அப்படி சொன்னா அந்த பிள்ளை என்ன தெரியுமா? அத்தும் சே பியர்கட்டே. புரியலையே. அவர்கிட்ட கேள் சொல்லுவோம். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? அவர் சொல்றார் ஒரு நாளைக்கு 2 தடவை என்னது? காங்கிரட் போடுறது. அப்படினா என்னங்க? இப்ப என்னன்னு தெரியுமா? தெரியலையே. சிறு பொருண்டா என்னன்னு தெரியுமா? என்னது? போட்ட காங்கிரட்லாம் கம்பி வச்சு குத்த சொல்றாரு. ஐயோ உடைஞ்சு போய்டுமே. சல்க் புல்க். அப்படினா இப்ப என்ன தெரியுமா? எனக்கே தெரியல. டேய் என்னயா சொன்ன? அவர்கிட்ட கேளுமா. நான் வந்து மோடி வந்து எடுத்து சொல்றாரு. சங்கலா தொங்குலா. தொங்குறாவா இது என்னது? என்னதுன்னா தெரியவா? இல்லை நீ போயிரு மரியாதையா. இரியா என்னடா சொன்ன இப்ப? போயிரு இளைஞர்களை வச்சு விரட்டி அடிக்க விடுவேன். இரியா எவ்வளவு இதா சொல்லியா நீ சும்மா? பொம்பளை பாடுறா அந்த பிள்ளை கொண்டைக்கும் அந்த பிள்ளை தொண்டைக்கும் ஏதாவது ஒரு பிள்ளைய வந்துச்சா நீ வந்துக்க விட மாட்டேன். சரி சரி சரி. இப்படி பிள்ளைய விட்டுட்டு அவன் பேசுறியான். அடாடாடாடாடா அம்மா பக்கத்துல ஒரு குடு கொடுத்த ஐயோ வாணி ஓடுது. இப்படி பிள்ளைய விட்டுட்டு அவன் சொல்றாங்க. அதாக்குவா என்னாச்சு? நானா சொல்றது நானாவ ஒழுக விடுறேன். அதான் ஒழுகுது. நான் என்ன பண்றது? அவன் சொல்றியா வேணாம் நீ மன சங்கடப்படு. சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சொல்றான் சொல்லுங்க. ஒன்னால முடியலன்னு நோத்தால அனுப்பிட சொல்றியா? அக்கா அக்கா இருக்கா அக்கா நீங்க பெரியப்பாமா இல்லையா? டேய் நான் சொன்னேன் அப்படி. அடே சிங்கிளா சங்கலான்னா சாப்பிடாம வந்துட்டியேன்னு அர்த்தம். ஓ வகுத்து சாப்பிட்டு வர சொல்றானா? குருமா வருமா? இப்ப என்ன தெரியுமா? மழை வெந்துருச்சு உழுவோமான்னு கேக்குறியா? என்ன உழுவுமா? சட்டி கடை பேர் உழுவோமா 5 கடை பேர் உழுவோமான்னு கேக்குறியா? எனக்கு தெரியாது. சங்கிலி மங்கிலி. போனேன் நான் சும்மாவே உடம்பு முடியாம இருக்கேன். நீ வேற ஏய் சும்மா சொல்லியா? ஆப்பா நம்மளால ஒத்து வராது. என்னாச்சு? என்ன சொல்றாரு? அவையா விளங்கா போய் நீ போ. ஏய் சும்மா நீ போன நீயே வேலையை முடிச்சுட்டு வந்துருந்தேன். ஏய் சும்மா சொல்லு. அவர் சொல்றாரு அவரால் முடியலன்னு என்னைய உங்கள்கிட்ட அனுப்பிவிடுவாராம். நான் உன்னை அனுப்பிடுங்க. நாள் நீ நான் தான் நினைச்சுக்கிறது. அதனால உங்களை காதல் பண்ண அன்னைக்கு காதல் எப்படி தெரியுமா? தம்பி வாங்கியா என்ன தம்பியா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது அத்தையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த காதல். இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப கோடு போடு உன்னை தாண்ட மாட்டே தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டே பகையினை விடாமலும் நகம்படாமலும் கட்டி பூவனை கையாள மாட்டே. காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா?
மறப்பே காதல் முத்தி போன அது எங்கே சேரவே கிளைகள் கொஞ்சம் சாயால் கிளைகள் தாங்கவே மலர்கள் கொஞ்சம் சாயால் கிளைகள் தாங்கவே ஒன்று ஒன்றாய் சேர வேணும் உன்னிலை சேர வேணும் புகையிலை விடாமல் அகப்படாமல் கட்டி பூவேணி கையாளம் எனக்கு வெடி ஓட்டிட்டு அவன் ஜோடி பார்க்கலாம்னு ஒன்று ஒன்றாய் சேர வேணும் உன்னிலை சேர வேணும் புகையிலை விடாமலும் அகப்படாமல் கட்டி பூவேணி கையாளம் காதல் வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே உண்மையாகுமா முழுமையாகும் வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா. உங்களோட காதல் அந்த மாதிரி என்னோட காதல சொல்லவா? அண்ணன் நம்மளுக்கு காது விட்டாரு பேர் மறந்து வச்சு அண்ணா இழுப்ப விடுது அண்ணன் அந்த அவருக்கு அண்ணா இழுப்ப விடுது இழுப்பு எங்க 3 பேர்த்துக்கும் ஆளுக்கு 200 ரூபா தலா அன்பளிப்பு வழங்கியிருக்கார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரருக்கும் நன்றி நன்றியான வணக்கம்.